கிணத்துல இருந்து தண்ணிக்கு பதிலா பால் வருதுன்னு தெருவுக்குள்ள கத்திக்கிட்டே ஓடி வந்தான் குட்டிமணி. காலையில எல்லாரும் தூக்கத்துல இருந்த நேரம். அந்த கிராமத்துல இருந்த பழைய கிணறு திடீர்னு வெள்ளை வெள்ளையா பொங்க ஆரம்பிச்சிச்சு. முதல்ல யாரும் அதை நம்பல. கொஞ்ச நேரத்துல முழு ஊரும் கிணத்த சுத்தி நின்னுச்சு. கிணத்துல இருந்த பால் ஃபவுண்டைன் மாதிரி ஆகாயத்துக்கு பீச்சி அடிச்சு வெளியே வருது. பால் தெருவெல்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சு. குழந்தைங்க அம்மா இது பால் ஆறுமா அப்படின்னு சொல்லி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சாங்க. பெரியவங்க பக்கெட் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஒருத்தி டம்ளர் எடுத்து இது ஆவின் பாலா இல்ல பாக்கெட் பாலான்னு கேட்க பக்கத்துல நின்ன ஒரு அம்மா இது நம்ம புண்ணியத்துக்கே வந்த பாலுன்னு டயலாக் போட்டாங்க. ஆனா அந்த ஊர்ல இருந்த கஞ்சத்தனமான பால்காரன் பழனி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். இத எல்லோருக்கும் ஃப்ரீயா பால் கிடைச்சா என் பிசினஸ் க்ளோஸ் ஆயிடுமேன்னு யாருக்கும் தெரியாம கிணத்த மூட போனான். அவன் மெதுவா போய் பெரிய கல்லை தூக்கி கிணத்துக்குள்ள போட்ட உடனே பூமி கொஞ்சம் அதிர்ந்துச்சு. அடுத்த செகண்ட்ல அந்த பால் நேரா பழனியையே டார்கெட் பண்ணி ராக்கெட் மாதிரி பீச்சி அடிச்சிருச்சு. ஊரே சிரிச்சு சிரிச்சு தரையில உட்கார்ந்துச்சு. அப்போ அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, சுயநலக்காரங்களுக்கு பால் கிடையாது என்று. உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. பழனி கைய கூப்பிட்டு இனிமேலிருந்து பால்ல தண்ணி கலக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த கிணறு தினமும் 1 மணி நேரம் மட்டும் பால் கொடுத்துச்சு. அப்ப உள்ளே இருந்து ஒரு பெரிய வெள்ளை மாடு கண்ணை திறந்துச்சு. மணி பயந்து அம்மானு கத்தி பின்னாடி விழுந்தான். அந்த நாளிலிருந்து அந்த ஊருக்கு பேர் வந்துச்சு பால் பொங்கும் பட்டின்னு.